ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய கடலோர காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்க பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 11/2/2025 25/2/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி மேல் இந்தியன் சிட்டிசன் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பதவியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃப் நேவிக் ஜென்ரல் டியூட்டி கேட்டிருக்காங்க. நேவிக்லேருந்து டொமஸ்டிக் பிரான்ச் கேட்டிருக்காங்க. இந்தியன் காஸ்ட் கார்டு ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். பட் 12th வித்து மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th பாஸ் பண்ணிவிட்டு 12th மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக 12th வந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. அந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/STக்கு 5 years கொடுத்துருக்காங்க. OBC NCக்கு பார்த்தா 3 years அறிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். GD ஜென்ரல் டியூட்டிக்கு மொத்தமாக 260 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜனில் மட்டும் 54 வேக்கன்சி. தமிழகத்துக்கு சதர்ன் ரீஜனில் தான் வேக்கன்சி வரும். ஸோ 54 கொடுத்துருக்காங்க. நேவிக் டிபி பார்த்தா டோட்டலாக 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜனுக்கு 9 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தா 300 வேக்கன்சி உங்களுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சவுத்து கீழே வருது. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா சவுத்து கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரோசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நிறையா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஸோ கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லைவ் இமேஜ் கேப்சர் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல ஃபோட்டோவை லைவாக தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் அந்த சென்டரில் போயிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். At stage 1, candidate identity will be checked against the detail filled by the candidate in online application. The candidate will be required to bring following documents of verification while reporting at the examination center. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷனுக்கு போக சொல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், அட்மிட் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் SC/STனா அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொண்டு போகணும். அதாவது எக்ஸாம் சென்டர் கொண்டு போகணும். அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக பயோமெட்ரிக் ரெக்கார்டிங். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போக சொல்ல பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மார்க் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிபி பதவிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் 1க்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. இதான் செக்ஷன் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்ஷன் 1 எழுதணும், செக்ஷன் 2 எழுதணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிங் இன் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 செப்பரேட்லி இதுக்கு மட்டும், அதாவது டிபிக்கு ஒரு செக்ஷன் தான் எக்ஸாம், பட் ஜிடிக்கு 2 செக்ஷனுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சிலபஸ் என்ன, மார்க் என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். நார்மலைசேஷன் மார்க் எப்படி எடுப்பாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 இருக்குது பாருங்கள். பேஸ்டாக அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் எழுத பாருங்கள். அதில் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எடுத்து அவங்க ஸ்டேஜ் 2க்கு போவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 2க்கு போகிறவங்க உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைங் நேச்சர், அதாவது அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபைட் கேண்டிடேட் வில் அண்டர்கோ OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. OMR மெத்தடில்
உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது OMR அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. என்னமான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை நீங்கள் 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். 20 ஸ்குவாட் அப் வந்து எடுக்கிற மாரி இருக்கும், 10 புஷ்அப் வந்து எடுக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஷூ டிஷர்ட் ட்ரௌசரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதை கிளியர் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 and 2க்கான மார்க் எல்லாமே ரெடி பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட்டு, மொத்தம் இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜாயின் இந்தியன் காஸ்ட் கார்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது 11 பிப்ரவரி 2025 25 பிப்ரவரி 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதான் மேக்ஸிமம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு எதேமாரி அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேண்டிடேட் எக்ஸப்ட் நீங்கள் வந்து பார்த்தா SC STயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் 300 ரூபாய் நீங்கள் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சிட்டியை வந்து பார்த்தா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க எக்ஸாம் சிட்டி தான் போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரலில் இருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ராசஸுமே 1 by 1 உங்களுக்கு நடைபெறும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தளவுக்கு ஹைட் இருக்கணும், மினிமம் நீங்கள் ஹைட்டு 157 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரொபோஷனல் இருக்கணும், மினிமம் வந்து 5 எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. வெயிட் அதுக்கேற்ற வெயிட்டு, ஹியரிங் நார்மலாக இருந்தால் போதுமான. இது பேசிக்காக உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் எப்படி இருக்க போது அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 10th 12th பாஸ் பண்ணவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் GDக்கு வந்து உங்களுக்கு 21,700 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் அதே தான் 21,700 வந்து சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரதான் ஆதிகாரி அப்படின்ற ஒரு பதவிக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் தரப்படும். 45,000 ரூபா அதுக்கு சேலரியும் கொடுக்கப்படும். அதர் அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு 45 டேஸ்க்கான லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அலவன்ஸ் இருக்க போது, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். 10th 12th பாஸ் பண்ணாங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.